அங்கே பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் எந்தெந்த பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? வைகோ அடிக்கடி வருவார். நேரடியாக நாங்கள் அதிக நேரம் பேசுவதற்கு அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு சூழல் இல்லை. ஏன்னா இலங்கையில் இறுதிக்கட்ட போர் சமயம், அந்த ஆண்டு தான் அதை தொடங்குறாங்க. அது தொடர்பான போராட்டங்கள், ஆலோசனைகள்லாம் இருந்ததுனால இவர் ரொம்ப தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்த சமயம் அடிக்கடி அந்த தொலைக்காட்சிக்கு வருவார். அவ்வப்போது ஓரிரு நிமிடங்கள் நின்று பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பார்த்தேன், நல்லா இருக்குது, உச்சரிப்புலாம் நல்லா இருக்குன்னு தோளில் தட்டி கொடுத்ததெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு முறையாவது அவர் வரும்போது நம்ம பார்க்கணும், அவர்கிட்ட பேட்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போது எனக்கு ஒரு 20-25 கேள்விகளை தயார் பண்ணிட்டு போய் நான் வந்து அங்கே ஓனர்கிட்ட கொடுத்தேன். சார், நான் அது மாதிரி சாரை வந்து பேட்டி எடுக்கணும், இதெல்லாம் கேள்விகள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அவர் ஷாக் ஆகிட்டார். செய்தி வாசிச்சுட்ருக்கிற பையன் திடீர்னு வந்து நேர்காணல் எடுக்கணும், அதுவும் ஒரு சீனியர் லீடரை ரொம்ப பொலிட்டிக்கலி பீக்காக இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து கேட்குறாரே அப்படின்னு. இன்னும் உற்சாக குறைவாக நடத்தாமல் நான் பார்த்துட்டு சொல்கிறேன், இந்த கேள்விகள்லாம் நான் சார்கிட்ட கொடுக்குறேன், சார் ஓகேன்னு சொன்னார்னா எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. நான் அதுக்கப்புறம் அது நகரலை. ஆனால் எனக்கு நேர்காணல் எடுக்கணும் தலைவர்களை அப்படின்ற எண்ணம் வந்து அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் வர தொடங்குச்சு. அதற்கான பயிற்சிகளையும் நான் எடுக்க தொடங்கினேன். அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க, அறிக்கைகளாக என்ன கொடுக்குறாங்க, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, நடக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி கேள்விகளை எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து அப்போவே நான் வந்து பயிற்சி பெற தொடங்கினேன். அந்த வாய்ப்புகள் எனக்கு அங்கே கைகூடலையே தவிர அந்த ஆசை அங்கே வந்ததுங்கிறது வந்து பின்னால் அது கனிவதற்கு விதை அங்கே தான் போடப்பட்டுச்சு. என்னுடைய பேட்டி ஒருவேளை நான் நினச்ச மாதிரி ஆசைப்பட்ட அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தா நான் எடுத்த பேட்டி, முதல் பேட்டி திரு வைகோட பேட்டியாக இருந்திருக்கலாம்.